Praise the Lord. Hallelujah. அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். ஜீசஸ். நம்முடைய வேதனைகள் எதுவோ எல்லாவற்றையும் அறிகிற தேவன். நீங்கள் வந்த நோக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி கொடுக்கிறவர். உங்கள் மீது அக்கறை உள்ள ஆண்டவர். இரண்டு கரங்களை விரித்து கொண்டு ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மட்டும் போதும் அப்பா. மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், இந்த இஸ்ராயல் ஜனங்களை நான் வழி நடத்த வேண்டும் என்றார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றார். இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பாதையும் என்று சொன்னார். அப்படி ஒரு விசை கண்களை மூடி ரெண்டு கரங்களை விரித்த வண்ணமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்காய், ஆண்டவருடைய மகிமை கடந்து வருவதற்காய், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லுங்க. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என்று சொல்லுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். சொல்லுங்க வாய்ப்பு. பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லுவோம். ராஜாவும்
பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நல்ல கரம் உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அப்படி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா லா 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 ஓஷா லா 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 ஓரிகா பாபா பாச்சேனா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. ஓ ரபல ஷபதுல பாபா. எல்லா சோர்வுகளை மாற்றுகிற தகப்பனே உம்மை துதிக்கிறோமையா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. ஓ ரபா பாபா பாபா ஓரி கபா பாபா பாபா ஓரி ஷபா பாபா பாபா ஓரி கபா விரா கபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும். ரபா பாபா ஓரி கபா பாபா பாபா. உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஐயா, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒரு நெருப்பு இறங்கி வரட்டும், ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஹலா 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 ஹலா. எல்லா சோர்வுகள் வெளியேறட்டும், எல்லா தீமைகள் வெளியேறட்டும். ஓ ரபா லா ரபா பீரா ரபா ஓ ரபா ஷபா பீரா பாபா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? இப்போ நல்லா தூக்கம் வரும். ஆமென். கொஞ்சம் மோசமான நேரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே எனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பை சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஆமென். நானும் சேர்ந்து உங்களோட சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதியானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40வது இறை வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள். நல்லா கவனிங்க. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி உட்காருங்க. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். இந்த மைய பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், எதை குறித்து இன்றைக்கு இந்த நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம் என்றால்,
நிலை வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார் என்றால் நிலை வாழ்வு. நிலை வாழ்வு என்ற வார்த்தை மிகவும் ஆழமானது, அப்படிதானே? அது விண்ணகம் சென்று கடவுளோடு நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் டெம்பரவரி, அப்படிதானே? இந்த தூத்துக்குடியிலிருந்து பல இடத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். இது நம்முடைய தாய் நாடு அல்ல, இது தாய் வீடு அல்ல. ஒருவேளை நமக்கு 70 வருஷம் 80 வருஷம் இந்த பூமியிலே வாழலாம், அப்படிதானே? ஆனால் நித்தியமாக யாரோடு வாழப்போகிறோம் சொல்லுங்க? கடவுளோடு வாழ போறோம். அதுதான் நிலை வாழ்வு, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நிலை வாழ்வை பெறுவதுதான் தந்தையினுடைய விருப்பமாயிருக்கிறது. யாருடைய விருப்பம்? ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்கள். நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என மீட்பரான இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறோம். யார் காத்திருக்கிறோம்? நாம காத்திருக்கோம். பைபிள் சொல்லுது நமக்கு விண்ணகம் தான் தாய் நாடு, நமக்கு சொந்த குடியிருப்பு எது? பரலோகம். அங்கிருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் காத்திருக்கிறோம். இப்ப இந்த உலக வாழ்வு டெம்பரவரி. 70 வருஷம் கூடி போனா 80 வருஷம். இன்னைக்கு அது ஓட மாட்டுக்கு. நாம சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கு 40 வயசுல இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆன்மாவோடு, நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நாம் ஆன்மாவோடு விண்ணகத்தில் கடவுளோடு இருப்பதுதான் நிலை வாழ்வு. எதோடு? ஆன்மாவோடு விண்ணகத்தில் கடவுளோடு இருப்பதுதான் நிலை வாழ்வு. இப்போ கடவுளே இந்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளே இந்த வாக்குறுதியை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரே நமக்கு வாக்குறுதியை அளித்துள்ளார். வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். அந்த வாக்குறுதி எதை பற்றியது? அப்ப கடவுள் வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. ஆனா எத்தனை பேர் அந்த நிலை வாழ்வை பெற போறோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு வேண்டும்? 2 வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை, 2வது கடவுளோடு ஒரு நித்தியமாய் வாழ்க்கை. 100 வாழ்க்கை இருக்கு. என்ன வாழ்க்கை? யாரோட வாழ்க்கை? சாத்தானோட வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலக வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது டெம்பரவரி. ஆனா மேலும் 2 வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று நித்தியமாய் கடவுளோடு, ஆன்மாவோடு கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை, நிலை வாழ்வு. 2வது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நரக வாழ்வு. இப்ப நாம எதை
சூஸ் பண்ண போகிறோம். நல்ல டாபிக் தான். பிரதர் சேவிட்ட கேட்டேன், பிரதர் டாபிக் சொல்லுங்க. ஏன்னா அந்த டாபிக்காக ஒரு நாள் விடிய விடிய நற்கரணியில் உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணி, பிரியமானவர்களே, இந்த செய்தியை நான் தயார் செய்தேன். ஆமென். ஏன்னா எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தாச்சுன்னா இந்த டாபிக்கை விட்டு வெளியிலே போக மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த நிலை வாழ்வு, ஆன்மாவோடு கடவுளோடு இருக்கிற ஒரு வாழ்வு தான் நிலை வாழ்வு. பிசாசோடு இருக்கிற வாழ்வு தான் நித்திய நரகம். அப்போ இந்த 3 நாட்களும் இந்த முகாம் போடப்பட்டிருக்கிறது என்றால், அப்போ நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த முகாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தூத்துக்குடியிலே எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் கடவுள் உங்களை மட்டும் வேறு பிரித்தவராக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, அப்ப இந்த நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, கடவுளோடு வாழுகின்ற வாழ்வை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 7 விதமான விஷயத்தை, ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நிலை வாழ்வை பெற ஆசைப்படுகிற பிள்ளைங்க இந்த காரியத்தை கவனமாய் கேளுங்க, கவனமாய் தியானியுங்கள். அப்ப இந்த நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், திருவிவிலியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்ன பாடத்தை திருவிவிலியத்தின் வழியாக ஆவியானவர் சொல்லுகிறார்? அப்ப இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது ஒரு விஷயத்தை நாம் தியானிப்போம். நல்ல வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உண்மையான, பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது உண்மையான, ஒரே கடவுளாகிய உம்மையும், ஒரே கடவுளாகிய உண்மையும், நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும், நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அறிவதே நிலை வாழ்வு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு டீச்சிங் தான் பண்ணுறேன், ப்ரீச்சிங் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். நான் அது வேற ஸ்டைலில் போயிடும். உங்களுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுப்பது போல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் எளிமையா. என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுகிறது, திரும்பவும் வாசிங்க, உண்மையான, ஒரே கடவுளாகிய உம்மையும், ஒரே கடவுளாகிய உண்மையும், நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும், நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. பாருங்கள், அறிவதே, இதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? இந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக இரத்தம் சிந்தினார்? இந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை, இந்த சத்தியத்தை இன்றைக்கு நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேனா? அதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம்? சொல்லுங்க. ஏன்னா இயேசுவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை இன்றைக்கு எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம்? அவர் எனக்காகத்தான் பிறந்தாரு, எனக்காகத்தான் அவர் மரித்தாரு, எனக்காகத்தான் அவர் பாடுபட்டார், எனக்காகத்தான் உயிர்த்து இன்றைக்கு தந்தையின் வலது பக்கத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்லுகிறார், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை நான் அறியல,
இயேசு கிறிஸ்துடைய பவர் என்ன அறியல, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அறியல. ஆகவே தான் பெயரளவிற்கு கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். எப்படி? நான் கிறிஸ்தவன், கழுத்துல ஜெபமாலையை போட்டா மட்டும் கிறிஸ்தவன் அல்ல, பைபிளை தூக்கிட்டு நடந்தா மட்டும் கிறிஸ்தவன் அல்ல. ஆனா யோசித்து பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் வருகிற போது இன்னைக்கு இயேசுதான் ஆண்டவர் என்று அறிந்தவர்கள் இன்னைக்கு மாந்திரவாதியை தேடி போகிறோம், குறி சொல்பவரை தேடி போறோம். என் அன்புக்குரியவர்களே, அப்ப அறிவு இல்ல. இயேசுவை குறித்த அறிவு இருந்தாதான் நிலை வாழ்வை பெற முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க? புரியுதா கொஸ்டின்? எத்தனை அறிவு? கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாவற்றையும் படைத்தார். ஒளியை படைத்தார், இருளை படைத்தார், காட்டு விலங்குகளை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து உங்களையும் என்னையும் மட்டும் யாருடைய சாயல்? நீ குழந்தை பிறந்தோட போய் பார்க்கிறோம், அப்பா சாயல் நோ, அது ஜீசஸ் சாயல். அல்லேலூயா. அம்மா சாயல் சொல்றோமா? என்ன சொல்றோம்? இவர் தாத்தா போல இருக்கிறார். இல்ல, நீங்களும் நானும் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். கடவுள் மனுஷனுக்கு மட்டும்தான் எத்தனை அறிவை கொடுத்திருக்கிறாரு? கடவுளை குறித்த அறிவு, கடவுளை குறித்த வெளிப்பாடு அது யாருக்கு மட்டும்தான் உண்டு? மனுஷனுக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவர் பரிதாபமா சொல்றாருங்க. எசேயா இறைவாக்கினரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது இறைவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேயா 1 அதிகாரம் 3வது இறைவசனம் என்ன சொல்லுது? வேகமா காளை தன் உடைமையாளரை பாருங்க. காளை தன் உடைமையாளரை தெரிந்து கொள்ளுகிறது. கழுதை தன் தலைவன், கழுதை தன்னுடைய தலைவன் தீனி போடுகிற இடத்தை அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ராயேலோ என் பிள்ளைகளோ இன்னும் என்னை அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் என்னை அறிந்து கொள்ள. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலபாட்டுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க? ஏக்கா சொல்லுங்க. காலபாட்டுக்கு 5 அறிவு. பைபிள் சொல்றது ஒரு காலபாடு தன் எஜமானை தெரிந்து கொள்ளுகிறது. ஒரு கழுதை தன் தலைவன் தீனி போடுகிற இடத்தை அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ராயேலோ, இயேசுவின் பிள்ளைகளோ இயேசுவை குறித்து, அவர் வல்லமையை குறித்து, அவர் உயிர்ப்பை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து அறியல. எப்படி நிலைவாழ்வு உண்டு? அதான் யோவான் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவே நமக்கு நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அதான் பைபிள் சொல்றது. இணைச்சட்ட புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இணைச்சட்ட புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க வேகமா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? நோய்க்கும் பாரு. எங்க சத்தமா சொல்லுங்க. நோய்க்கும் பாரு. இது நம்ம சொல்லலாமா? கிறிஸ்துதான் உண்மையான கடவுள் என்று அறிந்த ஒரு மனுஷன் நோய்க்கு பாரு, பேய்க்கு பாரு சொல்லலாமா? பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. கிறிஸ்துவை எந்த அளவிற்கு என் வாழ்க்கையில நான் அறிந்து வைத்திருக்கிறேன். திரு விவிலியத்தில் இருந்து இயேசுவை குறித்து எப்படி நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவரை குறித்து அறியணும். அதைத்தான் பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய நான் இன்னும், நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர்
3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றார், இயேசுவை அறியணும்னா, நான் அந்த இயேசு கிறிஸ்துவை அறியணும்னா அவருடைய உயிர்ப்பின் வல்லமையை அறிய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்து யாருக்காகவோ உயிர்க்கல, யாருக்காக உயிர்த்திருக்கிறாரு? எனக்காக. இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுனாதான் அவன் நித்தியமாய் ஆன்மாவோடு கடவுளோடு அவன் இருக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அறிவு எனக்கு இல்ல. ஆகவே தான் இயேசு சீடர்கள்ட்ட கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? என்ன கேட்டார்? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு கேள்வி கேட்டார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அதுக்கு பேதுரு என்ன சொன்னார்? பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்தை வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி. சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று எடுத்துரைத்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், வாழும் கடவுளின் மெசியாவாகிய இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசுவை குறித்து அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். திருவிவிலிய வழியாக, இப்படிப்பட்ட கூட்டங்கள் வழியாக, போதனைகள் வழியாக, புஸ்தகங்கள் வழியாக இயேசுவை குறித்து அறிகிற பொழுதுதான் நாம் அந்த நிலை வாழ்வுக்குள் கடந்து செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்தால் மட்டும் போதாது, அவர் நிலை வாழ்வை எனக்கு தரக்கூடியவர் என்பதையும் அறிய வேண்டும். அப்படின்னா அந்த இயேசுவை என் வாழ்வில் கொண்டு இருக்க வேண்டும். அந்த இயேசுவை என் இதயத்தில் சுமந்திருக்க வேண்டும். அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில கொண்டிருந்தால் மட்டும்தான், அறிந்தால் மட்டும் போதாது. நல்லா கவனிங்க. பைபிளை படிச்சா அறிஞ்சிடலாம், பிரசங்கத்தை கேட்ட அவரை குறித்து அறியலாம். ஆனால் அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இதயத்திலே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் தான் சொல்லுது, இயேசுவை அறிந்தால் மட்டும் நிலை வாழ்வல்ல, அந்த இயேசுவை வாழ்க்கையில கொண்டு இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்தை எடுத்து வாசியுங்கள். இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இப்ப இயேசுவை யார் தன் உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல 2 கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். ஆமென். சத்தமா கை வைத்து சொல்லுங்க இயேசுவை. இவ்வளவுதான் சத்தமா? நல்லா சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா? ஆமென். அப்ப இன்னும் துறைமுகத்துக்கு கேட்க வேண்டாமா உங்க சத்தம்? சத்தமா சொல்லுங்க இயேசுவை என் வாழ்வில் நான் கொண்டிருந்தால், என் இதயத்துக்குள் நான் வைத்திருந்தால் அவர் எனக்கு நிலை வாழ்வை கொடுப்பார். ஆனா இயேசுவை நான் கொண்டிருக்கவில்லை என்றால், என் இதயத்துல வச்சிருக்கல அப்படின்னா அந்த நித்திய வாழ்வு எனக்கு இல்ல. அப்படிதானே பைபிள் சொல்லுது. இப்ப எனவே கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்று அறிந்து கொள்ளுகிற ஆற்றலையும் அவர் தான் தரார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கடவுள் தான் வெளிப்படுத்துறார், இவர்தான் என் மகன்,
இவர்தான் உனக்கு நிலைவாழ்வை கொடுக்கக்கூடியவர் என்ற சத்தியத்தை, ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நிலைவாழ்வை உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முதல் காரியம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சா மட்டும் போதாது. இன்னொரு விஷயம் சொன்னேன், அவரை என் உள்ளத்துல கொண்டிருக்க வேண்டும். புரியுதா? திரும்ப நாளைக்கு வந்து கேட்பேன். நாளைக்கு இதை ரிப்பீட் பண்ணிட்டு தான் அடுத்த செய்திக்கு போகணும். அல்லேலூயா. அப்போ நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும். அறிந்து என்ன செய்யணும்னா அவரை உள்ளத்தில் நான் வைத்திருந்தால் எனக்கு நிலைவாழ்வு கன்ஃபார்ம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்லுவோம், கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுவோம், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்லுவோம், கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூபா எங்கள் அல்ல மேற்பரே. சொல்லுவோம், யெகோவா ரூபா எங்கள் அல்ல மேற்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஆமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். Praise the Lord, Praise the Lord, praise the Lord. praise the Lord. நான் 7 விஷயத்தை சொல்லிடலாம் நினைச்சேன், நேரம் இருக்கா தெரியல, சொல்லிடுவோம். Praise the Lord. அப்ப முதலாவது நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள, நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும். அவரை உங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மா நிலை வாழ்வு. ஆமென். இரண்டாவது, இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள இரண்டாவது விஷயம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வாசிங்க யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேகமா போவோம். யோவான் நற்செய்தி
5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். மறைநூல் வழியாக மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு இந்த சான்று மறைநூலும் எனக்கு சான்று பகருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது வழி என்ன பைபிள் சொல்லிக் கொடுக்கிறது? மறைநூல். மறைநூல்னா எது சொல்லுங்க சத்தமா, அப்பதான் சீக்கிரம் போக முடியும். ஆண்டவர் சொல்றார், மறைநூல் வழியாக, திருவிவிலியத்தின் வழியாக, இறைவார்த்தை வழியாக நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருவிவிலியத்தை துருவி ஆகிறீர்களே. அப்போ ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை கொடுப்பது இறை வார்த்தை. ஆமென், சொல்லுங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆய்ந்து பார்க்கிறோமோ, இந்த இறை வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறோமோ, இந்த இறை வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ, நமக்கு நிலை வாழ்வு உண்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலக அறிவுக்கும் இந்த உலக புஸ்தகத்திற்கும் என் அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலக புஸ்தகங்கள்லாம் மனுஷ அறிவால் எழுதப்பட்டது, ஆனால் இறை வார்த்தையோ ஆவியால் எழுதப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிளை வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? வேகமா. ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து. யோவான் நற்செய்தி 6:23 கரெக்டா? நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு. சரி வச்சிருக்க, நான் அப்புறம் இந்த கொட்டேஷன் சொல்லுவேன். அப்போ கடவுளுடைய வார்த்தை அது ஆவியாய் இருக்கிறது. ஆமென், பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றாரு, வாசியுங்கள் வசனம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம் என்ன சொல்லுது? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும். பாருங்கள், நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை தரக்கூடிய வார்த்தை யாருக்கு? உம்மிடம் தானே உள்ளன. உம்முடைய வார்த்தை இந்த மறைநூலிலே நிலை வாழ்வை குறித்த வார்த்தை இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை கடைபிடிக்கிற போது, இந்த வார்த்தை ஒரு மனிதருக்கு நிலை வாழ்வை தருகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை தூக்கிட்டு போனா மட்டும் போதாது, வார்த்தையை வாசிக்கணும். வாசித்தா மட்டும் போதாது, வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆமென், சொல்லுங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வார்த்தை ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை தருகிறது, நித்திய வாழ்வை தருகிறது. அப்ப இயேசுவிடத்துல பாருங்கள், ஒரு பணக்காரன் இயேசுவை தேடி வந்தான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அந்த பணக்காரன் இயேசுட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? இப்ப இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு சொல்றார், திருவிவிலியத்தில் கடவுள் கொடுத்த கட்டளையை கடைபிடி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மறைநூல் சொல்லுகிற வார்த்தையை நாம் கடைபிடிக்கிற போது, இந்த இறை வார்த்தையை தியானிக்கிற போது, இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு நிலை வாழ்வை தருகிறார். ஆமென்,
பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆண்டவர். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுங்கள். இணைச்சட்ட புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வேகமா எடுத்து வாசிங்க. இணைச்சட்ட புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறை வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்க கடவது. பாருங்கள், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்திலும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் இந்த வார்த்தையை குறிச்சே பேசு. வார்த்தை தான் நிலை வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும். வார்த்தை ஒரு மனிதரை மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவத்துல வாழ்ற மனுஷனுக்குள்ள இந்த வார்த்தை கடந்து போகிற பொழுது அவன் நரகத்துக்கு போகாம, பாதாளத்துக்குள்ள போகாம, நித்திய வாழ்வுக்குள் இந்த வார்த்தை நடத்துகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். திருச்சபையில 2 அந்தோணியார் உண்டு தெரியுமா? ஒருத்தர் சூப்பர் அந்தோணியார், பதுவை அந்தோணியார், அப்படிதானே? இன்னொன்னு வனத்தந்தோணியார். இந்த வனத்தந்தோணியார் பெரிய ஆஸ்திகவாதி. பெரிய ஆஸ்திகவாதினா என்ன? பெரிய பணக்காரர். ஆனால் அவருக்கு கடவுளை குறித்து அறிய வேண்டும் என்ற அக்கறை எல்லாம் இல்லை. அவருடைய சகோதரி திருப்பலிக்கு கரெக்டாக போயிடுவாங்க. இவர் ஸ்கூட்டரில் கொண்டு போய் சகோதரியை திருப்பலி தொடங்குற நேரத்தில் கொண்டு போய் விடுவார். கரெக்டாக திருப்பலி மாஸ் எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியும். கரெக்டாக ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போவார், சகோதரியை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு நாள் சகோதரியை திருப்பலிக்கு கொண்டு போய் விடுறார். திருப்பலிக்கு அவர் பார்க்கிறார், சார் 6 மணிக்கு விட்டாச்சு, 6:45க்கு திருப்பலி முடிஞ்சிடும். இவர் 6:40க்கு உள்ள வந்தார். திருப்பலி முடியல. அப்பந்தான் குருவானவர் காஸ்பல் நற்செய்தியை வாசிக்கிறார். சரி, என்னதான் நடக்கும் அப்படின்னு அந்த ஆலயத்தின் மண்டபத்தின் மேலேறி அந்த வனத்து அந்தோணியார் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறாரு. வாசிக்கப்பட்ட காஸ்பல் நற்செய்தி என்னன்னா, உனக்கு உள்ளதை விற்று ஏழைக்கு கொடு. பெரிய ஆஸ்திகவாதி, பெரிய பணக்காரன். இயேசுவை தேடி வந்த வாலிபன் கேட்கிறா, ஆண்டவரே, நிலை வாழ்வை பெறணும்னா என்ன செய்யணும்? கட்டளையை கடைபிடி. எல்லாம் கடைபிடிச்சிட்டனே, உனக்குள்ளதை விற்று ஏழைக்கு கொடு. ஓடிட்டான். ஆனால் இந்த வனத்து அந்தோணியார் காதிலே விழுகிற வசனம் என்ன? உனக்குள்ளதை விற்று ஏழைக்கு கொடு. இந்த வார்த்தையால் தொடப்பட்ட இந்த வனத்து அந்தோணியார் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு வனாந்தரத்திற்கு போனார். இன்றைக்கு திருச்சபையில் மாபெரும் புனிதராய் இருக்கிறார். அவர் நித்திய வாழ்வு, நிலை வாழ்விலே கடவுளோடு இருக்கிறார். ஆமென். வார்த்தை, அதான் சொன்ன வார்த்தை ஒரு மனிதருக்கு நிலை வாழ்வை தருகிறது. மறைநூல் 2. 3வது பிரியமானவர்களே, இன்றைக்கு நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3வது காரியம் என்னவென்றால், வாசிங்கள், வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 54வது இறைவசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 54. எனது சதையை உண்டு, எனது சதையை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நிலை வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ள 3வது காரியம் இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் உடலும். இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் உடலை உட்கொள்ளுகிற மனுஷன் நித்தியமாக இயேசுவோடு இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்திலே பெரிய போதகர் டாக்டர் பென்கின் தெரியுமா? நீங்க பாருங்க, நெட்ல அடிச்சு யூடியூப்ல பாருங்க. அவர் கை வச்சா 50 பேர் கீழே விழுந்துருவார். அந்த பென்கின் பாஸ்டர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அதுல அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்.
இந்த உலகத்திலே பெரிய பெரிய அற்புதங்கள், கோடிக்கணக்கான அற்புதங்கள் எங்கே நடக்கிறது என்று ஒரு கேள்வியை அந்த பாஸ்டர்கள் மீட்டிங்ல கேட்கிறார். ஒரு பாஸ்டருக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பெரிய பெரிய அற்புதங்கள், கோடிக்கணக்கான அற்புதங்கள் எங்கே நடக்கிறது என்றால் கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கிறது என்று சொல்கிறார். அங்கேதான் நற்கருணை ஆராதனை இருக்கிறது. அங்கேதான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறவர்கள் நிலை வாழ்வை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி சொன்னார் அந்த பாஸ்டர்? இந்த மீட்டிங்ல, பென்கின் பாஸ்டர்கள் மீட்டிங்ல சொல்றார், நான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு கன்வென்ஷனுக்காக புறப்பட்டு சென்றேன். அப்பொழுது ஒரு அருட் சகோதரியுடைய கான்வென்ட்டை பார்த்தேன். அந்த கான்வென்ட்டுக்குள்ள நுழைஞ்சேன். எனவே பிரபலியமான ஒரு போதகர், அங்கிருந்து அருட் சகோதரிகள் எல்லாம் என்னை வரவழைத்தார்கள். அப்போ எனக்கு நல்ல டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் அந்த கான்வென்ட்ல இருக்கிற அறைகளை சுற்றி பார்த்தேன். ஒரு அறை மட்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதுல அருட் சகோதரிட்ட கேட்ட, இந்த அறையில் என்ன இருக்கிறது? அவர்கள் சொன்னார்கள், நற்கருணை இயேசு ஆண்டவர் உயிரோடு இந்த அப்பத்தில் இருக்கிறார். பென்கின் சொல்லுகிறார், அருள் சகோதரிட்ட பெர்மிஷன் கேட்டேன், ஒரு அரை மணி நேரம் இந்த நற்கருணை ஆண்டவர் மத்தியிலே அமரலாமா? தாராளம். அரை மணி நேரம் அமர்ந்து ஜெபித்தேன். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் 6 மணி நேரம் முழங்கால் படியிட்டு தனி அறையிலே நான் ஜெபித்துத்தான் கடவுளிடம் அந்த வல்லமையை பெறுவேன். ஆனால் அந்த நற்கருணை பிரசரத்தில் இருந்து அரை மணி நேரம் பெற்றுக்கொண்ட வல்லமை கோடி கணக்கு என்று சொல்லுகிறார். பைபிள் சொல்லித் தருகிறது, என் சதையை உண்டு என் இரத்தத்தை உட்கொள்கிறவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். ஆமென். அப்ப இயேசுவின் உடலும் இரத்தமும் நமக்கு கிடைக்கிற மாபெரும் ஈவு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய உடலும் இரத்தமும் மிகுந்த தியாகத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லி கொடுக்கிறது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:26 என்ன சொல்லுது? வாசிங்க. நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் காலையிலே மன்னாவுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலுக்காக நம்மையே ஆயத்தப்படுத்தி காத்திருக்க வேண்டும். ஆமென், சொல்லுங்க ஆமென். பாதி பூசைக்கு வருவா, நேர போய் நற்கரை வாங்கிட்டு வரும். சிலவன் நற்கரை கொடுக்கிற நேரத்தில் உள்ள வந்து நேர கிறிஸ்துவின் உடலை வாங்க. பாதி பேர் தங்களையே ஆயத்தம் செய்யாமல், உள்ளத்தை தூய்மையாக்காமல் நற்கரையை வாங்குகிறோம். பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நிலை வாழ்வை கொடுக்கிறது. ஆனால் தகுதியற்ற நிலையில் உட்கொண்டால் நித்திய வாழ்வு அல்ல, நரக வாழ்வு தான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. யோவான் நற்செய்தி நீங்கள் வாசித்து பாருங்கள், பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர், உண்பவரை வாசிங்க. ரைட், அடுத்து 1 கொரிந்தியர் 11:29 வாசிங்க. ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர்கள் தமக்கு வரும் தண்டனை தீர்ப்பையே, தண்டனை தீர்ப்பு எது? நரகம் தாங்க, நிலைவாழ்வல்ல.
அப்ப கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நமக்கு நித்திய வாழ்வை தருகிறது என்றால், ஆயத்தம் இல்லாம தகுதி இல்லாம இந்த நற்கரணை உண்டா நிலை வாழ்வல்ல, தண்டனை, நரகம். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முதலாவது கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும், அவரை உள்ளத்தில் வச்சிருக்கணும். இரண்டாவது, நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் அவர் வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், வார்த்தையின்படி வாழ வேண்டும். அந்த வார்த்தை நமக்கு நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை தருது. மூன்றாவது, கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. அல்லேலூயா. நாலாவது விஷயம், இந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு, சுதந்தரிப்பதற்கு நாலாவது விஷயம் பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மகனிடம் நம்பிக்கை கொள்வோம், மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்பவர் நிலை வாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சீனம் அவர்கள் மீது வந்து சேரும். ஆமென். இப்ப யாரை நம்பணும்? நாலாவது விஷயம், கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வு உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வு உண்டு. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. குருக்களின் பாதுகாவலர் யார்? அருட்தந்தை ஜான் மரிய வியானி. அருட்தந்தை ஜான் மரிய வியானி இடத்திலே ஒரு அம்மா ஓடி வந்தாள். வந்து சொன்ன, ஃபாதர், எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆத்து பாலத்துக்கு மேலே ஏறி கீழே விழுந்து தற்கொலை செஞ்சிட்டார். அவர் மோட்சத்தில் இருப்பாரா, நரகத்தில் இருப்பாரா? நீங்க சொல்லுங்க. அந்த அம்மா போய் கேட்குறா, என் வீட்டுக்காரர் ஆத்து பாலத்துக்கு மேலே ஏறி கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டார் ஃபாதர், அவர் நித்தியமாய் ஆன்மாவோடு கடவுளோடு இருப்பாரா அல்லது நரகத்தில் இருப்பாரா? ஃபாதர் சொன்னார், உங்க வீட்டுக்காரர் ஆத்து பாலத்துக்கு மேலே ஏறினது உண்மைதான், கீழே விழுந்தது உண்மைதான். உங்க வீட்டுக்காரர் கீழே விழும்போது இயேசுவே நீ ரட்சியோன்னு சொல்லிட்டு கீழே விழுந்திருப்பாரு. உங்க வீட்டுக்காரர் நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு இயேசுவோடு இருக்கிறார். கடைசி நேரத்தில் கூட ஒரு மனுஷன் இயேசுவை நம்பிக்கையோடு இயேசுவே என்று நம்பும் போது அவனுக்கு நிலை வாழ்வு. அதான் நம்பு, இயேசுவை நம்பு. இயேசுவாலதான் அந்த நித்திய வாழ்வை தர முடியும். பைபிள் அதைத்தான் சொல்லுது, கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வை தருகிறார். நம்பிக்கை என்பது ஒரு தெய்வீக சக்தி. அற்புத அடையாளங்களை இந்த நம்பிக்கை கொண்டு வருகிறது. நம்பிக்கை கொள்பவர்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் தான் அந்த பைபிள் ஒட்டு மொத்தத்தில் ஒரே வசனத்தில் அடைக்கிறலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கின்ற அளவிற்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். ஆமென். இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்க, நம்பிக்கையோடு முழங்குங்கள். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குள் அந்த நிலை வாழ்வு உண்டு. ஆமென். சொல்லுங்க, ஆமென். ஆனா இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்குது? நம்பிக்கை இழந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஐந்தாவதாக நான் மடமடன்னு சொல்லிட்டு போற, நிறைய விளக்க முடியல. ஐந்தாவதாக
அந்த நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது சொன்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும், அவரை உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் இறைவார்த்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கடைபிடிக்கணும். இறைவார்த்தை நமக்கு என்ன கொடுக்கு? நிலை வாழ்வை. மூன்றாவது, இயேசுடைய உடலும் இரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது. அது தகுதி உள்ள நிலையில உட்கொள்கிற போது அது நிலை வாழ்வை தருகிறது. நான்காவது, இயேசு மீது நம்பிக்கை கொள்ளுகிற மனுஷனுக்கு கன்ஃபார்மா நிலை வாழ்வு உண்டு. ஐந்தாவது, அந்த நித்திய நிலை வாழ்வை பெறணும்னா பைபிள் சொல்லுது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுபவர்களுக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஹalleluya, praise the Lord. மன உறுதியோடு நல்ல செயல்களை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நீங்க நித்தியமாக கடவுளோடு நிலை வாழ்வு கொண்டிருக்க வேண்டும் என்றால் மன உறுதியோடு உங்களுக்குள் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், உன்ட இருக்கிற பணத்தை ஏழைகளுக்கு கொடு சொன்ன உடனே ஓடி போயிட்டான் பணக்காரன். இந்த பைபிள் சொல்லுது, நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நீ உனக்குள்ள ஏழைகளுக்கு கொடு, நல்ல செயலை செய், நற்செயலை செய். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாருக்கும் தீர்ப்பு நாள் உண்டு. உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானதூதர் உண்டு. உண்டா இல்லையா? எனக்கு ஒரு வானதூதர். நான் என் வானதூதர் எப்போ பஸ்ஸில் ஏறினாலும், ட்ரெயினில் ஏறினாலும், ஃப்ளைட்டில் ஏறினாலும் என் வானதூதரை தான் கூடுவேன். என் வானதூதர் பேர் நான் ரோசின்னு வச்சுருக்கேன். பொய் சொல்ல, உண்மை. 28 வருஷமா ரோசியே வாங்க என் கூட இந்த பஸ்ஸில் என் கூட பயணம் செய்யுங்கள், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. பைக்கில் போகும்போது அப்படிதான். பிரியமானவர்களே, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானதூதர் உண்டு. ஆனா தீர்ப்பு நாளில் பிசாசு நிப்பா, நம்முடைய வானதூதர் நிப்பா. அப்போ தீர்ப்பு நாளிலே நம்முடைய செயல்கள் சொல்லப்படும் போது நம்முடைய வானதூதர், என்னுடைய வானதூதர் ரோசி சொல்லுவாங்க, ஆண்டவரே, இவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது இந்த ஏழைக்கு உதவி செய்தார், ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுத்தார், சிறையிலே போய் பார்த்தார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். பைபிள் சொல்லுது. அப்ப நித்திய நிலை வாழ்வை பெறணும்னா இந்த பூமியிலே வாழுகிற போது நீங்க நல்ல காரியத்தை செய்யுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், அனாதைகளுக்கு கொடுங்கள், முதியவர்களுக்கு கொடுங்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல செயல் செய்ய அறிந்தும் அதை செய்யாவிட்டால் யாக்கோபு 4:7 சொல்லுகிறது பாவம். இப்ப நல்ல செயலை செய்யுங்கள் இந்த பூமியில. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அதைத்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. கொடுத்துக்கிட்டே இருங்க. யாருக்கு கொடுக்கணும்? பிரைஸ் தி லார்ட். கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பூமியில நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல காரியத்தை செய்கிற போது நாம் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத்தாலி தேசத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. இத்தாலி தேசத்தில் ஒரு அம்மா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். அவள் என்ன வேலை செஞ்சான்னா வீட்டு வேலை செய்தாள். என்ன வேலை? வீட்டு வேலை. அதை வச்சு தான் அவள் சாப்பிடுவான். அந்த வீட்டு வேலையில கிடைக்கிற பணத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் மரித்த ஆத்துமாக்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுப்பாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நடந்த உண்மை. தன் வருமானத்தில் இருந்து அவளே ஒரு ஏழை தான். ஆனா அவள் நல்ல காரியம் என்ன செய்தவான்னா ஒவ்வொரு நாளும் மரித்த ஆத்துமாக்களுக்கு திருப்பலியை ஒப்பு கொடுப்பாள். இப்ப வேலை பார்த்துட்டு இருந்த வீட்டில் நீ வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவட்ட கையில் கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது. அடுத்த வேலை கிடைக்க வரைக்கும் சாப்பிடணும் இல்லை? சாப்பிடுறதுக்கு பணம் வேணும் இல்லை? இப்ப ஆலயத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறா.
இந்த படத்தை இன்னைக்கு ஒரு 5 திருப்பலிக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அடுத்த நேரம் சாப்பிட வழி இல்லையே. யோசித்து பார்க்கிறா. இப்ப திருப்பலி தொடங்குவதற்கு முன்பதாக கையில் இருந்த பணத்தை எல்லாம் 5 மரித்து போன ஆன்மாக்களுக்கு திருப்பலியை ஒப்பு கொடுத்துட்டா. அடுத்த நேரத்துக்கு சாப்பிட வழி இல்லை. திருப்பலி முடிந்தது. முடிந்த ஆலயத்துக்கு வெளியே வருகிறாள். ஒரு வாலிபனை பார்க்கிறாள். ஒரு வாலிபன் அவளை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு வீட்டு வேலை இல்லையா? வீட்டு வேலை இல்லையா? இந்த அம்மா பார்க்கிற இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த பையன் சொல்றா, உங்களுக்கு வீட்டு வேலை இல்லையா? வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? இந்த அட்ரஸ்ல இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுல வேலை இருக்கு. நம்ம அட்ரஸ் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தா. காலிங் பெல் அடிக்கிறாள். காலிங் பெல் அடிக்கிறாள். அடித்த உடனே அந்த வீட்டில் ஒரு வயசான ஒரு பாட்டி கதவு திறந்தது. அம்மா உங்கள் வீட்டில் வேலை இருக்குதா? அதான் அம்மா நாம வேலைக்கு தான் ஆள் தேடிட்டு இருக்கேன். என் வீட்டில் வேலை இருக்கு. என் வீட்லேயே நீ தங்கிக்கிடலாம், என் வீட்லேயே சாப்பிடலாம், என் வீட்லேயும் வேலை செய்வேன். இந்த அம்மா உள்ள போறா. உள்ள போனவள ஒரு போட்டோவை பார்க்கிறாள், படத்தை. எந்த வாலிபனை அந்த ஆலயத்தின் முற்றத்திலே சந்தித்தாலோ அந்த வாலிபனுடைய போட்டோ தொங்குது. இந்த வயதான அம்மாட்ட கேட்கிறா, இது யாருமா? அந்த அம்மா சொல்றா, இது என் ஒரே பிள்ளை, இறந்து 4 வருஷமாச்சு. எத்தனை வருஷம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த மரித்து போற ஆன்மா வந்து நம்ம செய்த நற்செயல்களின் நிமித்தமாய் இவள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. பாத்தீங்களா? இந்த பூமியில வாழும்போது நீங்க நல்ல செயலை செய்யுங்கள். ஆமென். நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப 5 விஷயம் சொல்லிட்டேன். 2 விஷயம் கடகடன்னு சொல்லிடுறேன். முதலாவது, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை அறியணும். உள்ளத்துல எழுதி வச்சுக்கிட்டு நாளை காலையில வந்து கேட்பேன் 11 மணிக்கு. நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு அறியணும். அவர் உயிர்த்தெழுதலை அறியணும். அவர் உங்களுக்காய் பாடுபட்டதை அறியணும். அவரை உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், கடைபிடிக்கணும். வார்த்தை வழியா நிலைவாழ்வு. மூன்றாவது, இயேசுவுடைய திரு ரத்தமும் உடலும் நமக்கு நிலை வாழ்வை தருகிறது. அது தகுதியோடு உண்ண வேண்டும். நான்காவது, அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஐந்தாவது, இந்த பூமியில நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ஆறாவது, நிலை வாழ்வை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பைபிள் அதான் சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வேகமா வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? வாசி. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. வாசிங்க. இதன் முடிவு நிலைவாழ்வு. இதன் முடிவு நிலைவாழ்வு. ஒரு காலத்துல பாவத்துல வாழ்ந்தீங்க, இப்ப பரிசுத்தமாக்கிட்டீங்க, தூய வாழ்வுக்குள் கடந்து வந்துட்டீங்க. இந்த தூய வாழ்வு உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நிலைவாழ்வு. பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்துக்குள் வாழ்கிறோம். ஆனா நான் முதலே சொன்ன, நீங்க கடவுளால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் பைபிள் சொல்லுது. திருவெளிப்பாடின் புத்தகம் நீங்கள் 22:11 வாசித்து பாருங்கள். தூய்மையா இருப்பவன் இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் தான் கடவுள் கொடுக்கிற நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அதைத்தான் பைபிள் சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மட்டும் வேகமா வாசிங்க. ரோமர் 5:21. இவ்வாறு சாவின் வழியாக பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வாழ்க்கை தான் ஒரு மனிதன் நிலைவாழ்வு வாழ வழிவகுக்கிறது.
பரிசுத்தமா இருக்கணும். பேச்சுல, செயல்ல, நடத்தையில, பார்வையில, எண்ணத்துல பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 7வது பிரியமான சகோதர சகோதரிகளே, பைபிள் சொல்லுகிறது நாம் பக்தர்களாய் இருக்கக்கூடாது. இயேசுக்கு பக்தர்கள் தேவையா, சீடர்கள் தேவையா? இயேசுக்கு பக்தர்கள் தேவையில்லை, இயேசுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய சீடர்கள் தேவை. ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப உயிரை கொடுக்கக்கூடிய சீடர்கள் தேவை. சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும். ஏதோ நம்ம வந்த நற்செய்தியை கேட்டா வீட்டுக்கு போனோம் என்பதல்ல, நீங்க போய் நற்செய்தி அறிவிக்கணும். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் நாளைக்கு 10 பேரை கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. சீடத்துவ வாழ்வு என்பது மெத்தையில நடக்கிற வாழ்வு அல்ல. ஆமென். நான் 30 வருஷம் இந்த ஊழியத்திலே முழு நேரமாய் கடந்து வந்திருக்கிறேன். அநேக பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் உண்டு. ஆனால் இந்த சீடத்துவ வாழ்க்கையிலே துன்பம் உண்டு. ஆனால் இந்த சீடத்துவ வாழ்க்கை வாழுகிற போது, இந்த வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்கிற போது, கடவுள் நிச்சயமாக எனக்கு நித்திய நிலை வாழ்வை தருவார் என்று நம்புகிறேன். அதைத்தான் பைபிள் சொல்லுது. வாசிங்க, மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29-30. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இன்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போவார். மறுமையில் அப்ப சீடத்துவ வாழ்கிற மனுஷன் உன் பொண்டாட்டியை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு கடவுள் சொல்லல. ஃபர்ஸ்ட் யார்? ஜீசஸுக்கு தான் முதல் இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லவ்வர், அப்படிதானே? மற்றதான் நெக்ஸ்ட். அப்போ இயேசுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஊழிய பாதையில் நீங்கள் இயேசுவின் சீடர்களா மாறணும். அல்லேலூயா. அநேக ஆன்மாக்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அந்த சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிற போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன், நீங்கள் நிலை வாழ்வு பெறாமல் போகார் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தந்தையின் திருவுளம் என்ன? நீங்கள் அத்தனை பேரும் நிலை வாழ்வை பெற வேண்டும். இப்போ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் 7 காரியங்களை உங்களோடு சொல்லியிருக்கிறேன். இதை இந்த காதில் கேட்ட அந்த காதில் விட்டுறாதீங்க. வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அந்த நித்திய மகிமையை, ஆன்மாவோடு கடவுளோடு வாழ்கிற ஒரு மகிமையை உங்களுக்கு கொண்டு வருவார். நாம் அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அப்படியே கண்களை மூடுவோம். ஜீசஸ், ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவே, இயேசுவே. யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தான் இருக்கிறது. பேதுரு சொன்னார், வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தான் இருக்கிறது. யாரிடம் போவோம்? யாரிடத்தில் நாங்கள் போவோம் ஆண்டவரே? பாடல் எல்லாரும் இணைந்து கரம் தட்டி பாடும். எஃப் மேஜர். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா?
அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ பெற வேண்டும். படுவோம். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்து அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார். ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வதரும் ஆமே வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா 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 பள்ளத்தினிலே போராட்டம் மனிதரையே வாட்டுதையா. படுவோம். பலதினிலே போராட்டம் மனிதரையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவளையந்தான் நினைவதப்போ. குணமதிலே மாறாட்டம் குவளையந்தான் நினைவதப்போ. குவளையந்தான் நினைவதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா 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 இறைவா. இனி ஒரு நிமிஷம் வைத்திருந்து ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஓரா பாபா 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 ஓரா பாலா பாபா பாபா பாபா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி துதிங்க 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 துதிங்க. ஆபா பாபா 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 ஓரா பாபா 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 பாபா. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல வாய் திறந்து விட்டு கொடுத்து துதிங்க. வாய் திறந்து விட்டு கொடுத்து துதிங்க. கோரி காபா காபா பாபா சிரா காபா பாபா. ஹalleluya ஹalleluya. இயேசுவே துதிக்கிறவையா துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே. நித்திய வாழ்வே நிலை வாழ்வே ஆண்டவரே தரும்படிக்காய் துதிக்கிறவையா. ஓ ராபா ராபா பாபா பாபா ஓரி காபா பாபா பாபா. ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய மகிமை 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 இறங்கட்டும். உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்துடுங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நித்திய நிலை வாழ்வை நாம் பெறுவதுதான் கடவுளுடைய திருவுளம். இப்போ நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலைவாழ். அறிந்தால் மட்டும் போதாது, உள்ளத்தில் சுமக்கணும். ரெண்டாவது, அவர் வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கணும், தியானிக்கணும். போதுமா? கடைபிடிக்கணும். மூன்றாவது, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் உடலையும் தகுதி உள்ள நிலையிலே நாம் உட்கொண்டோம் என்றால் நிலை வாழ். நாலாவது, இயேசுதான் ஆண்டவர் என்று
நாம் நம்புகிற போது நிலை வாழ்வு உண்டு. ஐந்தாவதாக, நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற போது நாம் நிலை வாழ்வை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஆறாவதாக சொல்லுங்க, நாம பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தாதான் அந்த நிலை வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். ஏழாவதாக, சீடத்துவ வாழ்வு. விசுவாசிகளாய் நாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சீடர்களா இருக்கணும். உயிரை கொடுக்கிற சீடர்கள் தான் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. சீடத்துவ வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நான் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் புது வாழ்வு இயக்கத்திலே முழு நேரமாக நான் ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்றைக்கு இந்த பைபிளை நான் தூக்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கு எங்கள் ஊரில் மொத்தம் 3 ஜெரால்டு உண்டு. ஆனால் நான் எப்போ பைபிளை தூக்கிட்டு போனாலும் புது வாழ்வு போகுது அப்படிமா. எப்படி புது வாழ்வு? நிறைய முறை காதில் கேட்டிருக்கேன். புது வாழ்வு ஜெரால்டு எங்கன்னு கேட்டால் தான் பதில் சொல்லுவான். அல்லேலூயா. நிறைய அவமானங்கள் உண்டு. ஆனால் இந்த சீடத்துவ வாழ்விலே கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்காக என் உயிரையே நான் அர்ப்பணம் செய்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 30 வருஷத்திற்கு முன்பதாக என் வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு ரவுடித்தன வாழ்க்கை. ஒரு ஊதாரி, ஒரு வாலிபன் செய்யக்கூடாத எல்லா வகை பாவங்களும் என்னிடத்தில் உண்டு. நான் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்தவன். நான் என் கல்லூரிக்கு உள்ள போனாலே எங்க பிரின்சிபால் என்ன பார்த்து பயப்படுவார். ஏன்னா காலேஜுக்குள்ள போனாலே சும்மா போறதில்ல, கத்தியோட தான் போறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், கடவுளை அறிந்தும் அறியாதவனாய் வாழ்ந்தேன். ஆனால் இந்த நிலை வாழ்வை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து, இந்த பூமியில ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த ஒரு வாலிபன் செய்யக்கூடாத அத்துறை அட்டூழியங்களும் என்னிடம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் கல்லூரி படிப்பு முடிப்பதற்கு 1.25 வருடத்திற்கு முன்பதாய் கடவுள் எனக்குள்ள ஒரு செக் வச்சார். என்ன செக் அப்படின்னா, நைட்டு வந்தால் என்னால் தூங்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். நான் போகாத மருத்துவர்கள் கிடையாது, சாப்பிடாத மாத்திரை கிடையாது. ஆனாலும் பாவியாகிய என்னை ஆண்டவர் அன்பு செய்தார். ஆனால் என் பாவத்தை வெறுத்தார். அல்லேலூயா. நான் படித்து முடித்தவுடனே 30 ஆண்டுக்கு முன்பதாக சென்னை பட்டணத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல சூப்பர் வேலையை கொடுத்தார். நான் 30 வருஷத்திற்கு முன்பதாக சென்னையிலே பெசன்ட் நகர், உங்களுக்கு தெரியும், மாதா திருத்தலம் இருக்கிறது, அங்கேதான் நான் தங்கியிருந்தேன். ஒரு பெரிய காம்பவுண்டு, அதில் ஒரு 7 வீடு உண்டு. ஒரு அறையிலே தங்கியிருந்து அண்ணா நகருக்கு என் கம்பெனிக்கு நான் வேலைக்கு போவேன். ஆனால் இரவெல்லாம் தூக்கம் வராது. எப்பொழுதும் என் பாக்கெட்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் உண்டு. ஒரு நாள் நான் ரொம்ப மன விரக்தியில, நான் இரவு வேலை முடித்துவிட்டு அண்ணா நகர்லேருந்து பெசன்ட் நகருக்கு பஸ் ஏறுவதற்கு முன்பதாக என் பாக்கெட்டில் எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 8 ஸ்லீப்பிங் டேப்லெட் இருந்தது. அன்றைக்கு நான் பஸ்ஸில் ஏறப்போவதற்கு முன்பதாய் நான் 8 ஸ்லீப்பிங் டேப்லெட்டையும் சாப்பிட்டாச்சு. நான் அண்ணா நகர்லேருந்து பெசன்ட் நகருக்கு பஸ்ஸில் ஏறுறேன். ஆனால் மயக்கமும் வரல, தூக்கமும் வரல, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவரை பத்திரமா என் அறைக்கு கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. ஆனால் நைட்டு தூங்க மாட்டேன். அந்த வராண்டாவில், அந்த காம்பவுண்டில் அங்குமிங்குமாய் நடப்பேன். பிரியமானவர்களே, ஆனால் அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு குடும்பம் ஒரு நாள் என்ன வந்து கேட்டாங்க, பிரதர், நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் இப்படி நடக்கிறீங்களே, என்ன பிரச்சனை? நான் சொன்ன 1.25 வருடம் கஷ்டப்படுறேன், தூக்கம் இல்லை, நைட்டு வந்தால் தூக்கம் வராது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை பெரிய ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். சரி, கூட்டிட்டு போங்க.
அவங்க சொன்னாங்க, நாங்க கூட்டிட்டு போற டாக்டர் யாரும் இல்லை, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்மள ஆளை விட்டுருங்க, நான் அந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் வர்றது கிடையாது, கை தட்டுறது கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வலுக்கட்டாயமாக அவங்க சொன்னாங்க, பிரதர் வந்து பாருங்கள். என்ன சொன்னாங்க? வந்து பாருங்கள், பிடிக்கலன்னா வந்துருங்க. சென்னையிலே தரமணியிலே நடக்கிற ஒரு பகல் தியானத்திற்கு அவர்கள் என்னை கூட்டிட்டு போனாங்க. பெரிய கூட்டம், ஒரு 500க்கு மேற்பட்ட மக்கள். ஒரு நற்கருணை பிரசனத்திலே ஒரு குருவானவர் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். ஆனா கேட்க மனம் இல்லை. நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குருவானவர் நற்கருணை பிரசனத்திலே ஆண்டவருடைய செய்தியை முடித்துவிட்டு மக்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க முழங்கால் போட்டு. பிசாசுக்கும் எனக்கு பெரிய போராட்டம். அல்லேலூயா. சாத்தானுக்கு எனக்கும் பெரிய போராட்டம். சாத்தான் சொல்றான், இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு பிசாசினை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த குருவானவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் பார்க்கிறேன், என்னை கூட்டிட்டு வந்த அந்த சகோதரனும் சகோதரியும் எனக்காக அவங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் பிசாசு என்ன விடல. அந்த இடத்தை விட்டு எழுந்து மெயின் வாசலை நோக்கி நான் நடந்து சென்ற பொழுதுதான் நற்கருணை பிரசன்னத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருட் தந்தை அவர் என் பெயரை சொல்லி அழைத்தார். இந்த இடத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிற சகோதர ஜெரால்டு, இயேசு உன்னை அன்பு செய்கிறான் கூட்டார். அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. இயேசு காட்டு அத்திமரத்தில் ஏறி நின்ற சக்கையை பார்த்து சொன்னார், சக்கையை இறங்கி வா. என்னை யார் அந்த குருவானவருக்கு தெரியாது, ஆனால் என்னை குறித்து அந்த நற்கருணை இயேசு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நான் அடுத்த ஸ்டெப் வெளியில போகல, இருந்த இடத்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு அந்த குருவானவர் நற்கருணை பிரசனத்தை அவர் எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். 2 நிமிஷம் எனக்கு முன்னால் அப்படியே நற்கருணை ஆண்டவர், அந்த நற்கருணை ஆண்டவரை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் திரையில் ஓடுவதை போல ஆண்டவர் காட்டுறார். ஆண்டவர் சொன்னார், மகனே, உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் காயப்பட்டேன், உனக்காய் ரத்தம் சிந்தினேன். அந்த நற்கருணை பிரசனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதிலிருந்து ஒரு வல்லமை கடந்து வந்தது. அப்படியே முழங்கால் போட்டிருந்தேன், நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. பிரியமானவர்கள், அந்த சகோதரி சகோதரனும் என்னை எழுப்பி அன்று அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. உள்ளத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம். அன்று இரவு சாப்பாடு கொடுத்தாங்க. அன்றைக்கு இரவு நான் படுக்கைக்கு சென்றேன். ஆண்டவரை, ஏன் என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, எதுக்காக அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கு இரவு நல்லா தூங்கினேன், இன்னைக்கு வரைக்கும் நல்லா தூங்கிட்டு. பிரியமானவர்களே, நான் சார்ந்த பேராலயத்தில் நற்கருணைக்கு முன்பதாக ஜெபிக்க சென்றேன். நல்ல பாவரிக்கை செய்தேன். பிரியமானவர்களே, அந்த நற்கருணை ஆண்டவற்ற, ஏன் ஆண்டவரே, ஏன் எதுக்கு என்னை பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒன்னே இந்த நற்கருணை பிரசனத்தில் இருந்து என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் சொன்னார், உன்னை மீன்களை அல்ல மனிதனை பிடிப்பவனாக உன்னை மாற்றுவேன், உன்னை மனிதனை பிடிப்பவராய் மாற்றுவேன். அவ்வளவுதான். இப்போ நான் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவர், நான் படித்த என் என்ஜினியரிங் சர்டிஃபிகேட்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், பவுலின் வார்த்தையை நினைவுபடுத்தி, கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டது. என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தான் தெரியும். நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் கலப்பை கையில் எடுத்தாச்சுன்னா, அப்போ ஆண்டவர் எனக்கு 2 விஷயத்தை காட்டினார். பேதுருவன் காட்டினார், நூறாளியார் எலியாவையும் காட்டினார். அப்படித்தானே? எலிசாவை காட்டினார். சாரி, பேதுரு இயேசுக்கு பின்னால் கடந்து சென்றார், வலைகளை விட்டுட்டு போனார்.
ஆனால் திரும்ப வந்து சொல்லுங்க, யோவான் நற்செய்தி 21:3 சொல்லுகிறது, மீண்டும் வலைகளை தூக்கி கொண்டு மீன் பிடிக்க வாருங்கன்னு போயிட்டார். ஆனால் எலிசா அப்படி அல்ல. அவர் என்ன செஞ்சார்? எல்லா ஏறு மாடுகளை எல்லாம் அழிச்சிட்டு அவர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஒரே ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும், ஐடி ப்ரூஃபுக்கு மட்டும் என்னுடைய டிசியை வச்சுட்டு மற்ற என் என்ஜினியரிங் பட்ட சர்டிஃபிகேட் அத்தனையும் சென்னையில் தீயை வச்சு எரிச்சிட்டு ஆண்டவர் உமக்காய் ஊழியம் செய்வேன் என்று நான் அன்றைக்கு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தேன். 1.5 வருஷமாக அருள் தந்தை டாக்டர் எக்னீசியஸ் அவர்களோடு நான் பயணம் செய்தேன். 1.5 வருஷம் அவர்கிட்ட அடிபட்டிருக்கிறேன், மிதிப்பட்டிருக்கிறேன், நிறைய கற்றுக்கொண்டேன். அவரோடு 1.5 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவர் கூட போகிற இடமெல்லாம் போவேன். பிறகு நான் சென்னையை விட்டு திரும்பி என் சொந்த ஊருக்கு நான் வந்தபோது, பிரியமானவர்களே, இந்த புதுவாழ்வு இயக்கத்தோடு இணைந்து இன்றைக்கு 27 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக முழு நேரமாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். இயேசுக்காய் சீடனாய் மாறுகிற போது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நிலை வாழ்வை பெறாமல் போக மாட்டீங்க. கலாத்தியரில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர், தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பில் இருந்து அழிவையே அறுவடை செய்வார்கள். Praise the Lord. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஊனியல்பின் செயல் என்ன? கலாத்தியர்ல அழகா சொல்லப்படுகிறது, அப்படிதானே? 5ஆம் அதிகாரத்துல நீங்க 19-20 வாசித்து பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, திரும்ப வாசிங்க வசனத்தை. தன் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பில் இருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். Praise the Lord. Hallelujah. ஒரு காலத்தில் ஊழியல் செயலுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். ஆனா இப்ப ஆவிக்குரிய செயல்களில் நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். ஆனா பவுல் சொல்றாரு, அவர்களுக்கு என்ன உண்டு? நிலை வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நாம் நிலை வாழ்வை பெறுவதுதான் தந்தையினுடைய விருப்பமாக இருக்கிறது. நிறைய போராட்டங்கள் இந்த ஊழிய பாதையிலே உண்டு, நிறைய ஏளன பேச்சுகள் உண்டு. ஆனாலும் துன்பங்களை தாங்கி கொண்டு இயேசுக்காய் வாழ்கிறவன் தான் உண்மையான சீடனாக வாழ முடியும். ஆமென். நான் உங்ககிட்ட கேட்பது என்னன்னா, இன்றைக்கு இவ்வளவு ஒரு 200க்கு மேற்பட்ட இன்ற மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் உண்மையிலேயே இயேசுவின் சீடனாய் மாறுகிற போது, நாளை வருகிற பொழுது ஒரு நபர் 5 நபரையாவது கையோடு கூட்டிட்டு வாங்க. ஆமென். அது நீங்கள் செய்கிற நற்செயல், நீங்கள் செய்கின்ற நல்ல செயல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நாங்கள் பொதுவாழ்வில் தியானம் நடத்தி கொண்டிருக்க, மாசத்துல ஒரு தியானம். ஒரு பாட்டிக்கு இப்படி தான் நான் அறிவிப்பு கொடுத்துருக்கேன். பாட்டி, நான் அடுத்த முறை வரும்போது 5 பேரை கூப்பிட்டு வரேன், எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமென். அந்த பாட்டி, அந்த அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், விசாவே என்ன வரமாட்டுங்க. நான் சொன்னேன், அடுத்த தியானத்துக்கு நீங்கள் விசாவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் 5 பேரை தயார் பண்ணி இப்போவுமே ஜெபம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க பாட்டி. அந்த அம்மாட்ட சொன்னேன். பிரியமானவர்களே, அந்த அம்மா பொருத்தனையோடு கடந்து போனாங்க. அடுத்த தியானத்துக்கு அந்த அம்மா 5 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 5 பேரை கூட்டிகிட்டு வந்த உடனே, பிரியமானவர்களே, அந்த அம்மாவுக்கு நாங்கள் செல்ஃபோன் ஃபுல்லாக வாங்கி வச்சுருவோம் உள்ள. ஏன்னா எங்களுடைய புதுவாழ்வு அலுவலகத்திற்கு அவங்க பையன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னப்பா விஷயம்? எங்கள் அம்மாட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும், எனக்கு கன்னடா போகிறதுக்கு விசா கிடச்சிட்டுன்னு சொன்னான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசுக்கு சீடர்களாய் மாறுங்கள். உயிரை கொடுக்கக்கூடிய சீடர்களாய் மாறுகிற போது கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய
அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்வார். ஆமென். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்ல தியானம் பண்ணி பாருங்க. நம்முடைய நோக்கம் நிலை வாழ்வு. நோக்கம் நிறைய வீடை கட்டணும்னு வந்தது அல்ல, நிறைய பணத்தை சேர்க்கணும் என்பதில் தான் முதலே சொல்லிட்டேன். நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். எழுந்து நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். ஜீசஸ். ஒரு 5 நிமிஷம். கரம் தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நல்ல 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 உற்சாகமாக. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மீண்டும் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். ஆமென். அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. சொல்லுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஆமென். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகளே. நல்லா வைத்தது பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும்
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானான தானானா தானானா எல்லாம் வாய் திறந்து தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே நீ கொடுத்த இறை வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த நித்திய மகிமையை காண செய்கிறாங்க நித்திய மகிமையை காண செய்கிறாங்க ஓ பாபா பாபா ஓரி பாபா 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த பரலோக மகிமையை காண செய்கிறாங்க பரலோக மகிமையை காணட்டும் ஐயா ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஓரி பாபா பாபா ஓரி பாபா பாபா நல்ல கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிங்க 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 ஓரி பாபா பாபா ஒரு புதிய அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே ஓரி பாபா பாபா ஓரி பாபா பாபா ஓரி பாபா பாபா ஒரு வல்லமை மகிமை 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 இறங்குவதாக மகிமை இறங்குவதாக ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும் ஐயா ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு உருமாற்றம் எப்பொழுதே அறிவீராக அறிவீராக எல்லா தீமைகள் விலகி போய் ஆண்டவரே பரிசுத்த நிலைகள் உருவாவதாக மகிமை இறங்கட்டும் மகிமை ஒவ்வொரு பிள்ளை ஆளுகை செய்கிறார் ஆளுகை செய்கிறார் ஆளுகை செய்கிறார் ஆளுகை செய்கிறார் மகிமையை விளங்க செய்யும் ஆட்சியை வெளிப்படுவதாக நித்திய நித்தியமாய் ஆன்மாவோடு உம்மோடு இவர்கள் இருக்க ஆயத்தப்படுத்தும் ஒரு பிள்ளைகள் மீது விசேஷித்த கரம் இறங்கட்டும் ஆசீர்வதியும் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். Praise the Lord. Praise the Lord.